ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் லீவ் விட்டாச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் லீவ் ஹாலிடேஸை. லீவ் விடாதவங்களுக்கு இனி வர காலத்தை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு வருவோம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பி கலெக்ஷன் வீடியோ போட சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பார்பி கலெக்ஷன் வீடியோ. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பார்பி கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் அவ்வளோ பார்பியாக காமிக்கல. இந்த தடவை எல்லா பார்பியும் காமிச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பார்பிஸ்ல இருந்து பார்ப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த இவங்கெல்லாம் நம்ம எப்பயுமே பார்த்துருப்பீங்க. இந்த கண்மணி வந்துட்டாங்க பாருங்க, இவங்க தான் கண்மணி. இந்த பார்படாஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் வீடியோஸ்ல. இவங்கெல்லாம் நம்ம டெரர் பீஸ் சரோஜா, ஏன்னா இவங்க தான் நிறைய வில்லிங் கேட்டர்லாம் பண்ணுவாங்க, இப்போ வர்றதில்ல சமீப காலத்தில். சரி, இன்னொன்று பார்ப்போம். இந்த பேக்கேஜ் வந்து நான் இப்போ தான் வாங்கினேன். வாங்கி ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். சொல்றப்போமா, இதில் 2 பார்பிடாஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மைதிலி. இந்த பார்படால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேற்று வந்து வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த 2 பார்படால்ஸ் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இவங்க தான் நம்ம மைதிலி டால். இவங்களுக்கு கை கால்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக மறையும், கீழே உட்காரும் போது முட்டியெல்லாம் மணியும். இவங்க வந்து நேற்று போஸ்ட்மேன் கேளாக வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பூக்காடையில் வந்தாங்க. கையில் வந்து வளையெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இந்த கேர்ள் நல்லா இருப்பாங்க. இவங்க 2 பாரை தான் நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இனி வரப்போகிற வீடியோஸில் இவங்க 2 பேரும் வந்துருவாங்க நம்ம சேனலுக்கு. வாங்க இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பார்பிக்கும் நல்லா கை காலெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக மறையும். ஒட்டுமொத்த பார்பி கலெக்ஷனை நம்ம பார்த்தாச்சு. இதான் என்னோட பார்பி கலெக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கென் கலெக்ஷனுக்கு போகலாம். பார்பி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அப் போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இவங்க தான் என்னோட பார்பி கலெக்ஷன். வாங்க கென் கலெக்ஷன் போவோம். இவங்க கண்மணியோட ஹஸ்பண்டு. இவங்களுக்கும் கை கால்லாம் மடியும், ஆனால் கீழே உட்காருவாங்க. இவங்க கண்மணியோட மாமனார். இவருக்கு வந்து கை கால் மணியாது, ஆனால் கீழேவும் உட்கார முடியாது, நின்றுட்டே தான் இருப்பார். இவெல்லாம் உட்கார முடியும், கை கால்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக அசையும். ஆனால் அந்த பொம்மை அப்படி உட்காருது. அது கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கினது. இது வந்து கொஞ்சம் அதிக ரேட்டில் வாங்கினேன். இந்த டால்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொம்மை இருக்குது, அது வந்து கண்மணியோட அண்ணன். இந்த 3 டால் தான் என்கிட்ட இருக்குது கென் டால்ஸ் கலெக்ஷனே. ஏன்னா வந்து கென் டால்ஸே அதிகமாக கிடைக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், கென் டால்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு கம்மியான விலையில். கென் டால்ஸ் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த 3 கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன பசங்க பார்பிஸும் கென்ஸும் பார்ப்போம். நானும் போய் நினைக்கிறேன், நானும் சின்ன பொண்ணு தானே. இவங்க தான் அப்படியே காம்போ ஆஃபரில் வாங்கினது மீஷோவில். இவங்க 3 பேரையுமே. இந்த சின்ன பையன் பொம்மை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஆனால் ஒரு ஃபேமிலி செட்டில் தான் இவன் கிடச்சான், அந்த சின்ன பையன் பொம்மை. அதுக்கப்புறம் இவங்களும் காம்போ 3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு காம்போ, இது ஒரு காம்போ. அதுக்கப்புறம் இந்த பொம்மையை ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் வாங்க, கோவில் திருவிழா போகும்போது வாங்கினேன். இந்த பொம்மைக்கு கை காலம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக மறையும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரையும். அதுக்கப்புறம் இந்த பொம்மை தான் ஃபஸ்ட்டு நான் கன்னியாகுமரியில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது கொஞ்சம் ஹேர் இதாகிடுச்சு. நாங்கள் தண்ணிப்பட்டு இதாகிடுச்சு. நாங்களாம் ஹேர் மேக் பண்ணோம், அது கொஞ்சம் சரியாக வரல. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் பொம்மை. இந்த பொம்மை நாங்கள் ஒரு தடவை பேயாக யூஸ் பண்ணோம். இப்போ இந்த பொம்மை குழந்தைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுடுதலில் மூஞ்சியில் ஊற்றுச்சுன்னு கடைசி எபிசோடில் போட்டிருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பொம்மை கலெக்ஷன்ட்டு வேறு எதுவும் இல்லை. சின்ன பொம்மை கலெக்ஷன்ஸ். இப்போ வாங்க எல்லாருமே சேர்ந்து பெரிய பொம்மை கலெக்ஷனும் சின்ன பொம்மை கலெக்ஷனும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் நிற்கலாமா? யாரும் நின்னாச்சா? இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரலான்னு இருக்கேன். இங்கே இத்தனை பொம்மை இருக்குல்ல, மொத்தமாக என்னென்னலாம் ஒரு எண்ணிக்கை வரும்ல, அந்த எண்ணிக்கை எத்தனை நம்பர் வந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட நேமோட. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் நாங்கள் அவங்களோட நேமை பின் பண்ணி வைப்போம். அது போக கமெண்ட்லையும் போஸ்ட்லையும் நாங்கள் பின் பண்ணுவோம். அது போக உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு அந்த பொம்மை பேரை சொல்லுங்க கமெண்ட்ல. அந்த பொம்மை வாயால் உங்களுக்கு விஷ் பண்ண வைக்கிறோம், தேங்க்ஸ்ன்னு சொல்லி. கரெக்டாக சொல்லணும், தப்பா சொன்னால் உங்கள் பேர் வராது.